இந்த பக்கம் பார்த்தா கும்பமேளா, இந்த பக்கம் பார்த்தா கும்பமேளா, சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா அந்த பக்கம் கும்பமேளா, கும்பமேளா, கும்பமேளா. எந்த பக்கம் திரும்பினாலும் இதே வார்த்தையை தான் உலகமே இன்றைய தினம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கும்பமேளாவின் உருவான கதையை நாம் தற்பொழுது காணவிருக்கிறோம். சஷ்டியின் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். அமுதம் வேண்டுமென்று தேவர்களும் முனிவர்களும் பார்கடலில் மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்கடலை கடைந்து அமுதம் பெற்றனர். அந்த அமுதம் இருக்கின்ற குடத்தை அசுரர்கள் திருடிச் சென்றதால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 12 நாட்கள் போர் நடந்தது. அந்த போரில் தேவர்கள் வெற்றி பெற்று அமிர்தத்தை மீண்டும் பெற்றனர். அப்படி அந்த அமிர்த கலசத்திலிருந்து 4 துளிகள் பூமியில் விழுகின்றன. அது பிரக்யராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக் ஆகிய 4 இடங்களில் விழுகின்றது. இந்த 12 நாள் போர் நடந்ததை கொண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம். ஆகையால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு ரிஷபம் ராசிக்கும் சூரியன் சந்திரன் மகரத்தில் இருக்கும் பொழுது பூர்ணிமா கும்பமேளா என்றும் 12 பூர்ணிமா கும்பமேளாவிற்கு ஒரு முறை 144 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா என்றும் பிரக்யராஜில் கொண்டாடப்படுகிறது.